வணக்கம். மருதம்பேதாலேருந்து பேசுகிறேன். நம்ம தாமரை கிழங்குலேருந்து தாமரை தண்டுலேருந்து வத்தல் வடகம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஏரியில் விவசாயம் பண்ணி தாமரை விவசாயம் பண்ணி இப்படி தான் எடுக்கிறோம். இந்த வெட்டுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் மண்ணுக்குள்ளே இருக்கும். 2 அடி 3 அடி ஆழத்தில் இருக்கும். அது மண்ணுக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி ஆள் வச்சு தான் எடுப்போம். ஆமாம், ரொம்ப கஷ்டம் அது எடுக்கிறது. எல்லாருமே கேட்டாங்க கமாண்ட்லாம், ஏன் இவ்வளோ இதாக இருக்குது, காஸ்ட்லியாக இருக்குது, ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இந்த வத்தல் இது பண்ணுறீங்க அப்படின்னு. அவ்வளோ கஷ்டம் அதை எடுக்கிறது. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுப்பாங்க. ஆமாம், வேணுங்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்கணும். எல்லோரும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. அதுவும் இல்லாமல் மண் வளம் ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப களிமண்ணாக இருந்துச்சுன்னா வெட்டி எடுக்க முடியாது. ஆளுங்கள்லாம் வரமாட்டாங்க. களியாக இருந்தால் யாருக்குமே வெட்ட முடியாது. அது மாதிரி ரொம்ப மணலாக இருந்தாலும் கிழங்கு ஒரு கனமாக தடிவு வைக்காது. இதுக்கு மண் தன்மை, இந்த மாதிரி கரிசல் மண்ணில் மண் மறுபடியும் மண்ணை பார்த்து அதை நம்ம பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தாமரை நம்ம நடவு செய்வோம். நடவு செஞ்சு ஒரு 3 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். உடனேலாம் கிடச்சிடாது. நம்ம தாமரை ஏரியில் நடவு பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிடைக்கும். அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். உடனேலாம் கிடச்சிடாது. தாமரை போட்டோன்னே அம்மா ஏரி ஃபுல்லாக படந்துடாது. 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்காண்டியே வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வருஷம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்ன அப்பப்போ பார்த்துக்கிடுவோம். வெயிட் பண்ணுவோம். இந்த ஏரியெல்லாம் நாங்கள் போட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கே இந்த வருஷம் தான் முதல்ல நாங்கள் பயிர் பண்ணுறோம். 5 வருஷம் வரையும் அந்த ஏரி உள்ள ஊருக்கு நம்ம பணம் கட்டணும். இவ்வளோதுன்னு ஏழை விடுவாங்க. இவ்வளோதுன்னு வருஷத்துக்கு இவ்வளோதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாம் இது பண்ணி நம்ம எல்லாம் இது பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இதான் தாமரை கிழங்கு இப்படி தான் வெட்டி எடுக்கிறது. ஆமாம், வேறு மிஷின்லாம் யூஸ் பண்ண முடியாது. மிஷின்லாம் யூஸ் பண்ணோம்னா ஊருக்காரங்க கத்திடுவாங்க, என்னப்பா தம்பி ஏரியை போட்டு நோண்டி இது பண்ணுறீங்க அப்படின்பாங்க. அதனால் ஆள் வச்சு தான் எடுப்போம். இப்படி தான் எடுப்பாங்க. தண்ணிகளையும் சேர்த்துக்களையும் இது பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இவங்க எந்த ஊர்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு, இவங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு. தஞ்சாவூர்லேருந்து இங்கே தங்கி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. தஞ்சாவூரில் சாலியாமங்கலம் மன்னன் காலனி. தஞ்சாவூரில் சாலியாமங்கலம்ன்ற ஏரியாவில் மன்னன் காலனின்ற ஏரியாவிலேருந்து தான் அவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. ஆமாம், இன்னும் வேறு ஏரியில் நிறையா பேர் நிற்கிறாங்க. இந்த ஏரிக்கு ஒரு 3 பேர் மட்டும்தான் இப்போ விட்டுருக்கோம். ஆமாம், இப்படி தான் தாமரை கிழங்கு எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வத்தல் வடகமாக்கி இதை இது பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஆமாம், இதை ஏன் சொல்கிறோம்னா, வீடியோ போடுறோம்னா இதை எல்லாருமே சாப்பிடணும். அது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இல்லை ஹார்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நம்ம பச்சையாவோ இது சமைச்சு சாப்பிட்லாம். கூட்டு பொரியல் அவியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். அது இல்லாமல் இந்த மாதிரி வத்தல் வடகம் நம்ம உணவில் ஏதோ ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிடல, நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியே எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம ஹார்ட்டில் சில பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க, நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமோ, இதாகுமோ, ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு. இதை எடுத்திங்கன்னா எந்த இதுவுமே வராது. எங்கள் பெரியப்பாலாம் ஒருத்தர் இருக்கார், 93 வயசு. இன்ன வரைக்கும் கம்பு விட்டாமல் நடந்து போயிட்டுருக்காரு. அவர்கிட்டலாம் கேட்பேன், என்ன அவருக்கெல்லாம் பிபி சுகரு எதுவுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அவ்வளோதான் நடந்து போயிட்டுருப்பார். எங்கே போனாலும் நடந்தே தான் போவார். யாரும் இப்போ லிஃப்ட்டு கொடுத்தா கூட ஏற மாட்டார். அவர்கிட்டலாம் போய் கேட்பேன், எப்படி இப்படிலாம் எங்கள் வயசில். அவர் தான் சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் அப்போ இந்த தாமரை கிழங்கு தான் அதிகமாக நோண்டி சாப்பிட்டோம், அதனால தான் இந்த மாதிரி அப்படின்னு. அது அவ்வளோ இது உடம்புக்கு நல்லது. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் அதை நோண்டி அவிச்செல்லாம் தின்றுருக்கோம்.
இப்போ வந்து அதை மறந்துட்டோம். இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் அதை வந்து கைவிட்டுட்டாங்க. அதை யாருமே வச்சுன்றது கிடையாது. ஆமாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. யாருமே இது பண்ணுறது கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி எடுத்து கழுவிடுவாங்க. அந்த தண்ணியில் கழுவி கொண்டு வந்து எடை வச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடி நம்ம ஃபேக்ட்ரி கொண்டு போய் மிஷினில் கொடுத்து கட் பண்ணி நம்மளும் ஒரு 5-7 தடவை அலசுவோம். அதை தண்ணியில் போட்டு, ஏன்னா மண்